தந்தையின் இறுதி, பரதனின் துயரம். ராமன் வனவாசம் சென்ற பிறகு அயோத்தியா அரண்மனை முழுவதும் மௌனமாகியது. சுமந்திரன் ராமன் அனுப்பிய செய்தியுடன் அயோத்தியாவிற்கு திரும்பினார். மக்களும் அமைச்சர்களும் அரசரை மகிழ்விக்க வேண்டும். பரதன் தர்மத்தோடு மக்களை காக்க வேண்டும். பெற்றோருக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்டதும் தசரதனின் துயரம் மேலும் அதிகரித்தது. தசரதனின் இறுதி நிமிடங்கள் மகனை பிரிந்த வேதனை அவரின் உயிரை மெதுவாக எடுத்துக்கொண்டது. ராமன் ராமன் என்று அவன் பெயரை உச்சரித்தபடியே தசரத மகாராஜா தன் கடைசி மூச்சை விட்டார். ஒரு தந்தையின் அன்பு அவரின் உயிரையும் விட பெரிதாக இருந்தது. பெற்றோரின் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அவர்களுக்கு பிள்ளைகளின் நலனே உயிரைவிட முக்கியம். பரதனுக்குச் சென்ற செய்தி. அந்த நேரத்தில் பரதனும் சத்ருக்னனும் தங்கள் தாய்வீட்டில் இருந்தார்கள். அயோத்தியாவிலிருந்து வந்த இந்த செய்தி அவர்களின் மனதை உடைத்தது. தந்தை இறந்த செய்தி, ராமன் வனவாசம் சென்ற செய்தி, பரதனை அரசனாக்கிய திட்டம், இதையெல்லாம் கேட்டதும் பரதன் தலை குனிந்தான். இது என் தாயால் நடந்ததா என்று அவன் மனம் துடித்தது. பரதன் தன் தாயான கைகேயியை கடுமையாக கண்டித்தான். இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம், ராமனுக்கே உரியது என்று கூறினான். கடைசி கடமை. குரு வசிஷ்டர் கூறியபடி பரதன் தந்தையின் இறுதி சடங்குகளை நிறைவேற்றினான். அவனின் கண்களில் கண்ணீர், மனத்தில் குற்ற உணர்ச்சி, இதயம் முழுவதும் ராமன் நினைவு. பரதன் முடிவு செய்தான், ராமனை இல்லாமல் நான் அரசன் ஆக மாட்டேன். அதனால் ராமனை மீண்டும் அயோத்தியாவிற்கு அழைத்து வர பரதன் காடுக்கு புறப்பட்டான். அவனுடன் சத்ருக்னன், 3 ராணிகள், குரு வசிஷ்டர் மற்றும் அயோத்தியா மக்கள் பலர் புறப்பட்டார்கள். தந்தை தசரதனின் இறுதி சடங்குகள் முடிந்த பின் பரதனின் மனம் அமைதியிழந்தது. ராமன் வனவாசத்தில் இருக்க தான் அரசன் ஆக முடியாது என்று அவன் உறுதியாக தீர்மானித்தான். பல நாள் பயணத்துக்குப் பிறகு பரதன் தலைமையிலான கூட்டம் சித்கூட மலைப்பகுதியை அடைந்தது. அங்கே காட்டில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ராமனை பார்த்தவுடனே பரதன் ஓடிச் சென்று அண்ணனின் காலடியில் விழுந்தான். அந்த காட்சியை பார்த்த ராணிகளும் மக்களும் கண்ணீர் அடக்க முடியாமல் அழுதார்கள். பரதனின் வேண்டுகோள். கண்ணீருடன் பரதன் கூறினான், அண்ணா, இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம். அரசாட்சி உங்களுக்கே உரியது. தயவு செய்து அயோத்தியாவிற்கு திரும்பி வாருங்கள். ராமனின் பதில். ராமன் பரதனை தூக்கி அணைத்து மென்மையாக கூறினார், பரதா, தந்தை கொடுத்த வாக்கை நான் மீற முடியாது. வனவாசம் முடியும் வரை நான் இங்கேயே இருக்க வேண்டும். தர்மத்தின் பாதை எப்போதும் தியாகமே. இந்த வார்த்தைகள் பரதனின் மனத்தை மேலும் நொறுக்கியது. தந்தையின் இறுதி கடமை. குரு வசிஷ்டர் கேட்டுக்கொண்டதன்படி ராமன் தந்தை தசரதனின் இறுதி கிரியைகளை சித்கூடத்திலேயே செய்தார். அந்த நிமிடம் அயோத்தியாவின் துயரம் ராமனின் இதயத்தையும் உலுக்கியது. கைகேயியின் மனமாற்றம். இந்த சந்திப்பின் போது கைகேயி ராமனிடம் பணிவுடன் மன்னிப்பு கேட்டாள். ராமன் அமைதியாக கூறினார், அம்மா, எல்லாமே இறைவன் இச்சைப்படியே நடந்தது. என் மனதில் எந்த கோபமும் இல்லை. இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் கண்களையும் நனைத்தது. பரதனின் தியாகம். பரதன் மீண்டும் கூறினான், அண்ணா, நான் அரசன் போல வாழ மாட்டேன். இந்த நாட்டை உங்களுக்காகவே காப்பேன். அவன் ராமனின் காலணிகளை தன் தலையில் வைத்து பணிவுடன் ஏற்றுக்கொண்டான். ராமன் தன் காலணிகளை பரதனிடம் அளித்து கூறினார், இந்த காலணிகளே அயோத்தியாவை ஆளட்டும். நீ என் பிரதிநிதியாக தர்மத்தோடு நாட்டை நிர்வகி. பரதன் அந்த காலணிகளை தன் உயிராக மதித்து அயோத்தியாவிற்கு திரும்பினான். அயோத்தியாவிற்கு திரும்பியபின் பரதன் அரச அரண்மனையில் வாழவில்லை. நந்திகிராமத்தில் ஒரு சிறிய குடிலில் தங்கி அரச சிங்காசனத்தில் ராமனின் காலணிகளை வைத்து தான் ஒரு சேவகனாக நாட்டை ஆட்சி செய்தான். எளிய உணவு, கடின வாழ்க்கை, ஆனால் மனதில் தர்மத்தின் ஒளி பிரகாசித்தது. உண்மையான அரசன் சிங்காசனத்தில் அமர்வவன் அல்ல, தர்மத்திற்காக தன்னை துறப்பவனே உண்மையான அரசன். இந்த ராமாயணம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் ராமாயணம் அடுத்த பகுதிகளையும் தொடர்ந்து பார்க்க முடியும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். தர்மம் வெல்லட்டும். நல்லது நடக்கட்டும்.